வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே உலகம் மீண்டும் எரிகின்றது. போலந்து வீழ்ந்தது. ஆனால் அது ஒரு நாட்டின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய நரகத்தின் ஆரம்பம். 1939 தொடங்கிய அந்த நெருப்பு 1940க்குள் ஐரோப்பாவை முழுவதும் விழுங்கியது. ஜெர்மனி முன்னேறி கொண்டிருந்தது. அங்கே ரயில்கள், டேங்குகள், விமானங்கள் அனைத்தும் ஒரே குரலில் பாடிக்கொண்டு வேகமாக பாய்ந்து சென்றன. முன்னேறு, கைப்பற்று. நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் நார்வே, டென்மார்க், நெதர்லாந்து, பெல்ஜியம் என அனைத்தும் ஜெர்மனியின் நிழலில் சாய்ந்து நின்றன. ஹிட்லரின் பிளிஸ்கிரிக் யுத்தம் இப்போது மற்றவர்களை கெட்ட கனவாக துரத்தியது. வானில் குண்டுகள் மழை போல் பொழிந்தன. மனிதர்கள் ஓடினர், குழந்தைகள் அழுதனர். காலம் நின்று போனது போலத் தெரிந்தது. இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் இப்பொழுது உணர்ந்தன, இது நமக்கு சரணாகதி அல்ல, இது எரியும் உலகம் என்று. பிரான்சில் பயம் பரவியது. அவர்கள் மாஜினோட் கோட்டை மீது பெரும் நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆனால் ஹிட்லர் தந்திரத்தில் வல்லவன். அவர் அதை விட்டு விலகி பெல்ஜியத்தின் வழியாக பிரான்ஸை அடைந்தார். அதுவே போரின் அடுத்த பெரிய அதிர்ச்சிக்கான முன்னோட்டம். ஐரோப்பா முழுவதும் புகைமூட்டம். வீடுகள் சிதறி விழுந்தன. மனிதர்கள் நம்பிக்கையை இழந்தனர். மனிதன் தன் நாகரிகத்தை தானே எரித்து கொண்டான். அந்த காலத்தில் ஒரு பத்திரிகை தலைப்பு இப்படி சொன்னது: உலகம் மீண்டும் எரிகின்றது. அந்த வரிகள் மனித வரலாற்றில் அழியாத காயத்தை விட்டு சென்றன. ஆனால் இந்த இருண்ட காட்சிகளுக்குள் சிலர் இன்னும் நம்பிக்கையுடன் நின்றனர். நாம் சரிந்து விடாது, மீண்டும் எழுவோம் என்ற நம்பிக்கையுடன். அதுதான் உலகத்தை மீண்டும் உயிர்ப்பித்தது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை தேனோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.